குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும் முன்னே அந்த குழந்தையை பற்றி கனவு காண்பது அந்த குழந்தையின் அம்மாதான். ஒரு குழந்தை கண் திறக்கும்போது அந்த குழந்தை பார்க்கும் முதல் முகம் அம்மா. குழந்தை கீழே தவறி விழும்போது ஓடி வந்து தூக்கும் கை அம்மாவுடையதாகத்தான் இருக்கும். அந்த கையில் அன்பும் இருக்கும், ஆறுதலும் இருக்கும், அக்கறையும் இருக்கும், அதட்டலும் கூட ஒளிந்திருக்கும். 1330 திருக்குறளை எழுதின வள்ளுவராலேயே அம்மாவுக்கு அதிகப்படியான திருக்குறளை எழுத முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவோட அன்பு அளவிட முடியாதது. ஒரு குழந்தை பள்ளிக்கு போகும்போது அந்த குழந்தையை விட அதிகமாக பயப்படுபவர் அந்த குழந்தையின் அம்மா. அதே போல ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு குழந்தை பிறக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ அதை விட பெரிய மகிழ்ச்சி, உச்சக்கட்ட சந்தோஷம் அப்படின்னா ஒரு கற்றவர் நிறைஞ்ச அவையில் தான் மகன் மிகவும் திறமைசாலி, அறிவாளி, தன் மகள் மிகவும் திறமையானவள் அப்படின்னு ஒரு தாய் கேட்குறாங்க அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது. குழந்தையை ஈன்றெடுத்த போடு இல்லாத மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம் அப்போ அந்த அம்மா அனுபவம் செய்வாங்க. இவங்க சாப்பிட்றாங்களா இல்லையா தெரியாது, ஆனால் அந்த குழந்தைங்களோட பசி ஆறணும் அப்படின்னு தன்னோட பசியை சுருக்கிக்குவாங்க. இந்த உலக வாழ்க்கை தன்னோட வாழ்க்கையை எப்படி திருப்பி போட்டாலும் என் குழந்தைங்க எந்த கஷ்டமும் பற்றக்கூடாது, எல்லா கஷ்டமும் என்னோட போயிடணும் அப்படின்னு சொல்லி முழு மூச்சா இந்த பிரபஞ்ச சக்தியோடவே போராடுற ஒரு உன்னத உயிர் அப்படின்னா அது அம்மாவாகத்தான் இருக்க முடியும். ஒரு குழந்தை அம்மாவை பார்த்து கேட்டுச்சு, அம்மா நீங்கள் எப்போ தூங்குவீங்க? அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, நீ தூங்கும்போது நான் தூங்கிட வேண்டாக்கண்ணா அப்படின்னு. ஆனால் இந்த பதில் எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் அதில் பெரிய மர்மம் ஒழிஞ்சிருந்தது. 10-11 மணிக்கு மேலே ஆகிடும் அம்மா எழுந்திருக்கிறதுக்கு. அந்த குழந்தை தூங்கும்போது கொஞ்சம் நேரம் உடன் தூங்கிட்டு உடனே எழுந்து அந்த வீட்டு வேலையெல்லாம் மிச்சம் இருக்கும். காலையில் அலுவலகம் கிளம்பணும். அப்படி எவ்வளவு பணிச்சுமை இருந்தாலும் அது அத்தனையும் வெளியில் காட்டிக்காமல் சந்தோஷமாக செய்வாங்க. தெய்வங்கள் கூட கேட்டால் தான் கொடுக்கும். ஆனால் அம்மான்ற ஒரு வார்த்தை நம்ம கேட்காமலே நம்மளை தேவையை அறிஞ்சு செய்வாங்க. ஒரு அம்மாவின் வாழ்க்கை என்பது எப்போதுமே அவளுக்காக மட்டும் இல்லை, அவளை சார்ந்தவர்களுக்காக. அம்மாவோட உன்னதம் அளவிட முடியாதது. தெரிஞ்சோ தெரியாமலோ அம்மாவை தவற விட்ட குழந்தைங்களுக்கு தான் தெரியும் அம்மா இல்லாத வலி. எல்லாரும் அம்மாவை பத்திரமா பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, மறக்காமல் லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் உங்கள் அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல. மறக்காமல் எவ்வளோ பிடிக்கும், ஏன் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேநீர் கதைகள் தோழி. அனைவருக்கும் நன்றி.